நம்ம இப்போ அடுத்த ரவுண்ட்குள்ள போறோம். அடுத்த ரவுண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு டாஸ்க் மேனேஜர் வர போறாரு. சோ அவர் தான் நிறைய டாஸ்க் வைப்பாரு இங்க வரக்கூடிய எல்லாருக்கும். அப்படி எஸ் மேனேஜர், அந்த நீங்க மேனேஜர் கனெக்டிங். ஓகே, இட்ஸ் டைம் டு வெல்கம் அவர் டாஸ்க் மேனேஜர் சுட்டி அரவிந்தன் அவர்கள். அஸ் எ டாஸ்க் மேனேஜரா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல நான் டீமுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இருக்கு படம், அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. படம் பார்த்தவங்களுக்கு அது அர்த்தம் புரியும். டாஸ்க் என்ன கொடுக்கும்? டாஸ்க் என்னன்னா, நம்மளுடைய டிஜே சாம் இங்க இருக்காரு. ஹாய் டிஜே சாம். எஸ், டிஜே சாம் என்ன பண்ண போறாருன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு ஒரு சாங் சின்ன சின்ன பிட்டா போடுவார். சாங் இல்ல டயலாக் ஏதோ ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சாங் ரவுண்ட் போறோம். ஓகே, டாஸ்க் மேனேஜர் நான் முடிவு பண்ணுவேன். ஆமா, ஓகே. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சாங் வரும். இதை நீங்க யாருக்காவது டெடிகேட் பண்ணணும். ஓகே. முக்கியமா உங்களுக்கும் எங்களுக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஆமா, எங்க வீட்டு மாடி வீட்டுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களா. கரெக்டா இல்லையா? என்ன சொன்னேன் அதுதான். வீட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாங் ரவுண்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்க்க போறோம்? டிஜே சாமன். நம்ம ஆர்டர் படியே போறோம். ஓகே, மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் குமார் அவர்கள். இசையில இருந்தே தொடங்க போறோம். நல்ல மனம் போய் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது, ஒரு தாய் நீ. அவர் உங்களுக்கு போடலங்க, உங்களை யாருக்காவது கொடுக்க சொன்னாங்க. இந்த பாட்டை நீங்க யாருக்காவது டெடிகேட் பண்ண இந்த லைன் ஜிவி சாருக்கு பண்ணோம். ஏன்னா முதல் படம் ஆக்சுவலாக முதல்ல எனக்கு யார் ஹீரோலாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து சாங்லாம் பண்ணி முடிச்சு ஷூட் போகும்போது தான் தெரிய வந்தது, ஓ ஜிவி சார் இருக்காரு அதில் அப்படின்ட்டு. எனக்கு லைக் ஒரு கம்போசராக அவர் வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிகிற டைமில் தான் அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து நிறைய ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அடுத்து ஒரு யங்ஸ்டருக்கு வந்து அவரை கைட் பண்ணுறது இது எல்லாமே லைக் ஒரு நல்ல மனம். இந்த பதில்ல நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் நல்லிணக்கத்தை பாக்குறேன். அப்படி ஹாரிஸ் பாட்டை எடுத்து சித்து அவர்கள் ஜிவிக்கு கொடுக்கிறார். டாஸ்க் மேனேஜர் சும்மா நினைச்சீங்க. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக. மாளவிகா. யார பார்த்து இப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க யாருடைய வற்புறுத்தலின் பேர்ல சொல்லக்கூடாது, உங்களுக்கா தோணணும். மன்மதனே நீ கவிஞன் தான் அப்படின்னா யூ ஆர் a play boy அப்படின்னு நீங்க யார பார்த்து சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க? You are the best. அதுவாப்பா. அட பாவி. நாங்க நியூ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு. So I'll see him. நான் play boy லங்கறேன். அவங்க சொன்னது பத்தியா, நான் ரியோ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு, வேற வழி இல்லாம இவரையே சொல்றேன். சூப்பர். இந்த இடம் தான் முக்கியமான இடம். இந்த பாடல் ரியோ அவர்களுக்காக. இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வானவில்லை. அந்த பாட்டு போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ரொம்ப பிடிக்கும் தலை பாட்டு, ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாங். அண்ட் இந்த லைனை வந்து டெடிகேட் டு ஸ்ருதி நினைச்சேன். வெயிட் பண்ணிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். தம்பி பர்சனலா அண்ணன் எடுக்கிற கிளாஸ் எல்லாம் அதாவது கூட்டத்துல கட்டு சொத்து அவங்க ஏதாவது முக்கிய காரணம் இருக்கா? ஆமா, அவங்க இல்லைன்னா ஆப்வியஸா. ஓகே, அதனால சோ ரியோ பிஃபோர் ஸ்ருதி, ரியோ ஆஃப்டர் ஸ்ருதி. என்ன பிஃபோர் ஸ்ருதி? ரியோ இல்ல. இல்ல நாட் அ கம்ப்ளீட் மேன். ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு எதுனா பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ ஐ ஃபீல் ஐம் கம்ப்ளீட். நான் ஒரு மாதிரி கரெக்டா இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு காரணம் ஆப்வியஸா அவங்க தான். ஒரு ஃபேமிலினா அந்த சேவிங்ஸ், ஃபேமிலியை ஹேண்டில் பண்றது, குழந்தைய பாத்துக்கிறது, முக்கியமா என்ன பாத்துக்கிறது, இந்த வரிசையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா. எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா.
அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம். அதை சுத்தி பண்றான்றது என்னால நம்பவே முடியல இப்போ வரையும். அவதான் என்னோட லைஃபோட கலர்ஸ். அவதான். எஸ். ஸோ அது மட்டும் இல்லை, எப்பயுமே ரியோடைய லவ் டுவர்ட்ஸ் ஸ்ருதி அண்ட் ஸ்ருதியோட லவ் டுவர்ட்ஸ் ரியோ, இது நாங்கள் எப்போ எங்கே பார்த்தாலுமே இது மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு எல்லாரையும் நினைக்க வைக்கிற அளவு, பொறாமப்பட வைக்கிற அளவு ஒரு அற்புதமான ரியோ ஸ்ருதி. எஸ், இந்த படத்தினுடைய ஸ்ருதி பவ்யா அவர்களுக்கு கலக்குறீங்க. மால்விகா. ஓ Yeah. ரெண்டு ஹீரோயின்மா சண்டைலாம் வராது. அதெல்லாம் ஒண்ணு அவளுக்கு மட்டும் ஷாட் வைக்கிறீங்க, எனக்கு வைக்க மாட்டேங்கிறீங்க, அப்படிலாம் சண்டை போட மாட்டாங்க. அவளுக்கு வைங்க, நான் இங்க இருக்கேன். வித்தியாசமா இருக்கு. இல்ல நம்மளுக்கு டியூரிங் தி ப்ரமோஷன்ஸ் தான் நல்ல பாண்டிங் வந்தாச்சு. ஸோ இப்படி தெரிஞ்சா ஷூட்டிங் முன்னாடி ப்ரமோஷன் போயிருந்தது. ஏய், நடுவுல என்னை உட்கார வச்சுட்டு ஓகே. உங்கள் சித்திரம் டிவி மற்றும் BS வேல்யூ OTT ஆப்பில்